ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இப்போ எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் மார்க் சேலஞ்ச் பார்த்துட்ருக்கோம். அதில் மார்க் 9th ரிசல்ட் என்னென்னு பார்க்கலாம். பாயிண்ட்ஸ் டேபிள் யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்க, எத்தனை பேர் மார்க் போட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ 9th மார்க் ஆக்சுவலாக இந்த மெயின்ஸ் மார்க் சேலஞ்சில் 10 மார்க்கு, 10ல் மொத்தம் 9th மார்க் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ இதில் மொத்தம் எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க அப்படின்னா 9 பேர் தான் அந்த டைமுக்குள்ளே முடிச்சிருக்காங்க. ஸோ அந்த 9 பேரில் கட் ஆஃப் கிளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம்னா மாரிஸ், கேஎன், இலக்கியா, துர்கா. டாப்பர்ஸ் பார்க்கலாம். மாரிஸ் 63.50 எடுத்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காங்க. தென் கேஎன் 59.50, அடுத்து இலக்கியா 56.25, தென் துர்கா 56 எடுத்திருக்காங்க. அக்யூரஸியில் டாப்பில் இருக்கவங்க ஃபஸ்ட் இலக்கியா 76.25 தான், துர்கா 75.31, ஐஸ்வர்யா 73.53, மாரிஸ் 72.92. இந்த மார்க்கில் யாருமே ஒரு 80% அக்யூரஸி யாருமே க்ராஸ் பண்ணலை. பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கலாம். ஃபஸ்ட் இலக்கியா இருக்காங்க. ஏன் அப்படின்னா ஐஸ்வர்யா அந்த டைமுக்குள்ளே மார்க் போடாததால் அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள் இருந்து மட்டும் நீக்கப்பட்டிருக்காங்க. தென் கண்ணா மார்க் போடலை, ஸோ அவங்க இந்த சேலஞ்சை விட்டே வெளியேறிட்டாங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் இலக்கியா வந்துட்டாங்க இப்போது 29 பாயிண்ட்ஸோட. தென் கவிதா 25 பாயிண்ட்ஸ், தென் கேஎன் 14 பாயிண்ட்ஸ், மாரிஸ் 14 பாயிண்ட்ஸ், துர்கா 11 பாயிண்ட்ஸ், ஐஸ்வர்யா 5 பாயிண்ட்ஸ். இப்போதைக்கு இந்த 6 பேர் மட்டும்தான் பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ இந்த மெயின்ஸ் மார்க் சேலஞ்சோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் ஒரே ஒரு மார்க் தான் இருக்குது. அந்த ஒரு மார்க்கில் யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப்பாக வராங்கன்னு பார்க்கலாம். ப்ளஸ் பாயிண்ட்ஸ் டேபிளில் டாப் 3 யாரெல்லாம் வராங்கங்கிறதையும் பார்க்கலாம். இப்போதைக்கு யார் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னா ஐகானிக் இலக்கியா வெர்சஸ் கேங்ஸ்டர் கவிதா, இந்த 2 பேர் தான் போட்டி ஆக்சுவலாக. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் மார்க்கில் யார் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வராங்கன்னு பார்க்கலாம். லாஸ்ட் மார்க்கோட பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஒரு 13 பேர் மட்டும்தான். ஓகே கைஸ், ஆக்சுவலாக இந்த மார்க் சேலஞ்ச், மெயின்ஸ் மார்க் சேலஞ்ச் ஏன் எதுக்கு அப்படின்னா இந்த விஷயம் வந்து இந்த மெயின்ஸ் மார்க் சேலஞ்ச் மூலமாக நிறைய விஷயம் நம்ம என்னென்னா இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கற்றுக்கணும். என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆக்சுவலாக எவ்வளோ தான் சூப்பராக பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் போக முடியாது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே இந்த மார்க் போடுறவங்கன்னு இல்லை, பார்க்குறவங்களுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பாக கற்றுக்கணும், லேர்ன் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்கை நெக்ஸ்ட் டைம் வராமல் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவீங்க, லைஃப்பும் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகே கைஸ், லாஸ்ட் மார்க்கில் பார்க்கலாம். தென் நம்மளோட எஸ்பிஐ கிளர்க் பெய்டு கைடன்ஸ் பேட்ச் Jan 2 ஸ்டார்ட் ஆகுது. அதில் டெய்லி ஒரு ப்ரிலிம்ஸ் மார்க் இருக்கும், ப்ளஸ் 2 or 3 days ஒன்ஸ் மெயின்ஸ் மார்க் இருக்கும். டெய்லி சிஏ குயிஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு நவம்பர்லேருந்து. தென் ரைட் கைடன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக மோஸ்ட்லி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு எப்போ எது பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி கைடன்ஸ் தேவைப்படுதோ அவங்களாம் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் 1 year கோர்ஸும் போயிட்டுருக்கு. எஸ்பிஐ கிளர்க்கு மட்டும் தனியாகவும் போயிட்டுருக்கு. யாருக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் ரொம்ப ஈஸி கிளியர் பண்ணுறதுக்கு. ஹோப்ஃபுல்லாக பண்ணுங்கள், கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ.